ஹாய் எல்லாருக்கும். ஒரு கோல்ட உருவாக்குறதுக்கு இரும்புனால ஆன ஒரு சுத்தியில தான் நல்லா அடிப்பாங்களாம். அதே போல ஒரு இரும்பை உருவாக்குறதுக்கும் இரும்புனால ஆன ஒரு சுத்தியில தான் அடிப்பாங்களாம். கோல்டு அடிக்கும் போது மட்டும் பெருசா சத்தம் வராதாம். ஆனா இரும்பு அடிக்கும் போது ரொம்ப சத்தமா இருக்குமா. அப்ப கோல்டு இரும்பை பார்த்து கேட்டுச்சான், எதுக்கு நீ இவ்வளவு சத்தம் போடுற, என்னையும் தானே அடிச்சாங்க, நான் இவ்வளவு சத்தம் போடலையே அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ இரும்பு சொல்லிச்சான், உனக்கும் அந்த இரும்பு சுத்திக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, ஆனா எனக்கும் அந்த இரும்பு சுத்திக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. எனக்கு சேர்ந்த ஒண்ணு என்னையே அடிக்கும் போது அது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரும்பு சொல்லிச்சான். இப்போதான் நம்மள சுத்தி இருக்கிறவங்க, நம்மளை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க, நம்ம ஃபேமிலி, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட க்ளோஸ் சர்க்கிள் இருக்கிறவங்க நிறைய விஷயத்துல நம்மளை காயப்படுத்தி இருக்கலாம், நம்மளை வேதனைப்படுத்தி இருக்கலாம், நம்மளுக்கு விரோதமா செயல்பட்டு இருக்கலாம். அதெல்லாம் நம்மள ரொம்பவே கஷ்டப்படுத்தி இருக்கோம். ஆனா இந்த வசனம் சொல்லுது, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், உன் வீட்டாரே உனக்கு சத்துரு அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு வசனமே இப்படி சொல்லுதுல, அவங்க எல்லாம் உங்களை காயப்படுத்தி இருக்கலாம், கவலைப்படாதீங்க. நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம் என்று சொல்லிட்டு, இதுக்கு மேல கஷ்டப்பட வேண்டாம், அவர் மேல நம்பிக்கையா இருங்க. அவர் ஒரு நாள் நம்மளை காயப்படுத்துகிற தேவன் இல்ல, அவர் நமக்காக என்றும் நம்மோடு. God bless you all.